ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிகேஎஸ்வி சேனல். தம்பி வந்து மழை பெஞ்சதுக்கு பூரி சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டான். ஸோ அவனுக்காக சைடில் வந்துட்டு உப்பு தண்ணி மட்டும் ஆட் பண்ணி நல்லா மாவு பிசைஞ்சு ஆயில் அப்ளை பண்ணி 1/2 hour வந்து ஊற வச்சுட்டேங்க மாவை. இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா ஊற வச்சுடுங்க. சைடில் பார்த்துட்டிங்கன்னா தோல் பீல் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்க குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சைடில் பார்த்துட்டிங்கன்னா 6 பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா நைஸாக கட் பண்ணிக்கிட்டேங்க. கொஞ்சம் பெருசாக போனால் கூட என் பெரிய பையன் சுத்தமாக சாப்பிடவே மாட்டான், ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருப்பான். அதனால் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுட்டாங்க. காரத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும் ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து எடுத்து கீறி வச்சுட்டேங்க. நாங்கள் காரம் அதிகமாக சேர்த்திக்க மாட்டோம், அதனால் 4 பச்சை மிளகாய் மட்டும் எடுத்து கீறி வச்சுட்டாங்க. பச்சை பட்டாணி பார்த்துட்டிங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஆல் டைம் ஃபேவரெட்டு. இந்த சீசன் வந்துட்டாவே எங்களுக்கு பச்சை பட்டாணியாக தான் வீட்டில் ஓடும். அதை வச்சு ஏதோ ஒரு ரெசிபி நான் செஞ்சுட்டே இருப்பேன். நான் பண்ணும்போதே பையன் வந்துட்டு அம்மா நான் பீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் சரி ஓகேன்னு அவன்கிட்ட கொடுத்துட்டு நான் சைடில் தாளிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. கடுகும் பச்சை கடலைப்பருப்பும் போட்டு அது பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா தாளித்து விட்டுட்டு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா தாளித்து விட்டுக்குங்க. ஒரு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு 4 பச்சை மிளகாய் அதில் கீறி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வதங்கறதுக்கு வந்து உப்பு கொஞ்சம் போட்டால் சீக்கிரம் பாயில் ஆகிடும் இல்லைங்களா, வெங்காயம் சீக்கிரம் வதங்கும் இல்லைங்களா, அதனால் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயத்தை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுட்டுங்க. சைடில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியும் பூண்டு ஒரு 4 to 5 பல் பூண்டை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பூண்டு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் நல்லா போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்குங்க. பூண்டு நல்லா வதங்குறத பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 தக்காளி மட்டுங்க அதை நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டேன். சைடில் பார்த்துட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை அந்த தண்ணியோடையே நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதில் பச்சை பட்டாணி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்க விட்டுடுங்க. ஆயில் அப்சர்வ் அந்த பட்டாணியில் கொஞ்சம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு சைடில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் துருவல், பட்டை, கிராம்பு, சோம்பு, பொட்டுக்கடலை இதெல்லாம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை பட்டாணியில் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இந்த கூட்டை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சைடில் பார்த்துட்டிங்கன்னா மசிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு, அதை வந்து உள்ளே நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த அரைச்ச கூட்டையும் எடுத்து சாப்பிட வந்தால் இது காரமாக இருக்கும், வேண்டாம் பட்டை கிராம்பு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் போயிட்டாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா மஞ்சத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. என்னோடது வந்து சின்ன ஸ்பூன், அதனால் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதி வரட்டுங்க. இது கொதி வரக்குள்ள சைடில் வந்துட்டு நான் அந்த கூட்டு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வரட்டும் அப்படின்னு நான் விட்டுட்டேங்க. நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு. சைடில் பூரி மாவு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நான் தொட்டு பார்க்குறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம பூரி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு குருமா ரெடி பண்ணிவிட்டு பூரி சுடுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம ட்ரை பண்ணிக்கலாங்க. கூட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஊற்றி அதை நல்லா கொதி வரட்டுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதி வந்ததுக்கப்புறம் மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.